துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஒரு வாரம் எப்படிப்பட்ட வாரமும் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தோட கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு? இப்போ நீங்கள் நினச்சது நடக்குமா? எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்? பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும்? இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தெரிஞ்சால் ரொம்பவுமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல தகவல்கள் இருக்கும். கடந்த காலத்தில் பல துன்பத்தையும் துயரத்தையும் சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, அதுவும் இந்த வாரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் என்ன மாதிரியான நிலைமையை உங்களுக்கு கொடுக்க போகுது, இதை பற்றின முழுமையான தகவலையுமே வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். துலாம் ராசி சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டது அப்படின்னு பார்த்தோம். இந்த துலாம் ராசியில் பாருங்கள், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் எல்லா வகையிலுமே நன்மையை பெறணும் அப்படின்னு நினச்சா வெள்ளிக்கிழமையில் சமயபுரம் மாரியம்மனை மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரத்தாலே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சி கூட செய்யுங்க. அந்த விஷயம் அம்மனின் அருளால் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும், நன்மை பிறக்கும், நல்லதெல்லாமே சேரும். உங்களுக்காக சமயபுரம் மாரியம்மனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய ஜாதக பலனை எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே யோகமான வாய்ப்பை பெற முடியும். இப்போ நாம் உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்கள், ஒரு சில சிறப்பான பலன்களுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை என்ன செஞ்சால் நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சில இடங்களில் உங்களுடைய வேலை பாருங்கள் கொஞ்சம் அழுத்தம் நிறைஞ்சதாக இருக்கும். சில இடத்துல உங்கள் வேலை போராட்டமாக கூட இருக்கும். கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுடைய வேலையில் நீங்கள் சிறப்பாக செயலாற்றினா நல்ல ஒரு உயர்வையுமே பெறுவீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று கொஞ்சம் தாமதமாக நடக்கும், ஆனால் முடிவில் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா விற்பனையும் சரி, லாபமும் சரி அதிகரிக்கும். இதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலை, நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். புதிய தொழிலில் நீங்கள் இந்த வாரம் நம்பிக்கையோடு இறங்கலாம். இதுக்கு முன்னாடி தடைப்பட்ட காரியம் கூட இப்போ ரொம்பவுமே சிறப்பான வகையில் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. குடும்ப ரீதியாக பார்த்தா இந்த வாரம் சிக்கல்கள் நீங்கும். குடும்பத்தில் ஒரு அமைதியான நிலை உருவாகும். விட்டு கொடுத்தோம் அனுசரிச்சும் போனால் நல்லது. முக்கியமாக கோபத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அப்படி இருந்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகளாலேயுமே சிறப்பும் பெருமையும் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்தில் நீங்கள் விரைந்து செயல்பட்டீங்கன்னா அதன் மூலம் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். அது பதவி உயர்வாகவும் இருக்கலாம், ஊதிய உயர்வாக கூட இருக்கலாம். அதிகமான நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பு தான் அது எல்லாமே. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு தன லாபம் வரும். தொழிலை விரிவு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முதலீடுகளை அதிகரிக்கணும். குடும்பத்தில் இருந்த சிரமம் நீங்கிடும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி வரும். பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். இந்த வாரம் சிறப்பான யோகங்கள் இருக்குது. அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க நீங்கள் கொஞ்சம் சோர்வடையாமல் பாடுபடுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். புதிய முதலீடுகளில் நீங்கள் இந்த மாதமும் சரி, அதுவும் இந்த வாரமும் சரி நல்லாவே நம்பிக்கையோடு செய்யலாம். தடைப்பட்ட காரியம் கூட சிறப்பாக நடக்கும். சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நன்மை தீமை ரெண்டுமே கலந்த பலனை கொடுக்கும். குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி பாருங்கள் பூர்வீக சொத்தில் நிறைய பிரச்சனையும் வில்லங்கத்தையும் சந்திச்சு வந்திருப்பீங்க. இப்போ குரு பகவானோட பார்வை சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம் நீங்கி ஒரு சாதகமான தீர்ப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. வியாபார விஷயத்தில் மனம் போன போக்கில் மட்டும் செயல்படாதீங்க. புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக செய்யுங்க. இந்த வாரம் துலாம் ராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலும் சரி, உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக நீங்கள் தீவிரமாக பாடுபட போகிறீங்க. அதால் நன்மையும் பெறுவீங்க. பண விஷயத்தில் ரொம்பவுமே புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறது நல்லது. பெரியவங்களோட அன்பும் அவங்களோட ஆசையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கும். பிரச்சனைகள் தீர்ந்து நலமுடன் வாழ நீங்கள் தினமுமே சமயபுரம் மாரியம்மனை மனம் மாற வழிபட்டால் நன்மையை பெற முடியும். உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி சமயபுரம் மாரியம்மனை மனம் மாற வழிபடுங்க. நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு
பொருளாதார நிலை வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பின்னடைவை கூட கொடுத்துருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளில் திருப்தி தரும் வகையில் பொருளாதார நிலைமை அமையும். அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே அது எல்லாமே உடனுக்குடன் சரியாகக்கூடிய அமைப்பு தான். ரொம்ப நாளாக வீடு மனை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த ஆசை இப்போ நிறைவேறும். பழைய கடன்களை தீர்வதற்கான வாய்ப்புமே அமையும். வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக இருந்தால் அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்யுங்க. இதனால் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வுடன் உற்சாகமாக உங்கள் சூழ்நிலை அலுவலகத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியம் கூட இருக்குது. வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் நல்லா கவனமாக நல்லா ஆலோசனை செஞ்சுட்டு எடுங்க. அதே போல் அவசியமாக முடிவு எடுக்கக்கூடிய நிலைமை வரும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவு எடுக்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்குமே சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி அன்பர்கள் பெரும்பாலும் சாதகமான வாய்ப்புகள் பெறக்கூடிய யோகம் இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நன்மையெல்லாம் பெற முடியும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பொன்னான வாரமாக தான் அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகளுமே வெற்றி தரும். நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை வந்து தட்ட போகுது. வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி பெருசாக கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சின்ன சின்ன தொல்லை இருக்கும், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் இப்போ இருக்குது. அதெல்லாம் மனசு தைரியமாக நீங்கள் உங்களோட தொழில் வியாபாரத்தில் மட்டும் முழுமையாக கவனம் செலுத்துங்க. எல்லா விதத்துலையுமே நீங்கள் வளர்ச்சியை பெறுவீங்க. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை அதிகமாகவே போடணும். உறவுகளை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நம்பிக்கையானவங்களை பற்றி சந்தேகப்படாதீங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இந்த காலகட்டத்தில் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிதலோடு நடந்துக்கிறதும் நல்லது. இது குடும்பத்திலையுமே இதமான ஒரு சூழலை கொடுக்கும். அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை செய்வதன் மூலம் அந்த பிரார்த்தனை நடக்கும், நன்மை உண்டாகும். பெரும்பாலும் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறுவீங்க. துலாம் ராசி அன்பர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி அதிபதிங்கிறதுனால குருவின் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை உங்களுக்கு வரவுகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தரப்போகிறாரு. செஞ்சுட்டு வர தொழிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய முயற்சி நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் வந்து சேரும். தம்பதிகள் இருவருக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கி உங்களுடைய கொஞ்சம் மனசரணியான நடவடிக்கை நன்மையை கொடுக்கும். 5ஆம் இடத்துல குருவின் பார்வை உண்டாகிறதுனால குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு அமையும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட விவகாரம் சாதகமாக நடக்கும். உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். கேது பகவானால் வருமானம் அதிகரிக்கும். குரு பகவான் உங்களோட நிலையில் வரக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பார். உங்களுடைய நிலை நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். செல்வாக்கு வரும், பண வரவு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை கூட ஒரு சிலருக்கு இப்போ கிடைக்கும். ஒரு சிலருக்கு நீங்கள் தாமதமாக செஞ்சிட்டு இருந்த வேலைகளை விரைவாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. இதை பார்த்து உங்களை கேலி செஞ்சவங்களுமே ஆச்சரியப்பட போகிறாங்க. என்ன விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தா பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களோட ராசியை பார்க்குறாரு இல்லையா. இப்போ வந்து சுபகாரிய தடை நீங்கக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கு. உங்களோட தொழில் சிறப்பாக நடக்கும். வணிகத்தில் நல்ல ஒரு லாபம் வரும். எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். ஒரு அற்புதமான வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இப்போ பணப்புழக்கம் கூட சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு தசா புத்தி ஒத்துழைப்பால் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்பு இப்போ வந்து சேரப்போகுது. கலைஞர்களுக்குமே நல்ல ஒரு லாபம் வரும். இதுக்கு முன்னாடி ஒப்பந்தம் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒப்பந்தங்கள் அமையப்போகுது. ராசியில் செவ்வாயும் புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால அண்ணன் தம்பி உறவு முறைகள் சுமூகமாக இருக்கும். சண்டை சச்சுறுகள் தீரும். பழைய நகையை கொடுத்துட்டு கூட புதிய நகை வாங்குற மாதிரியான வாய்ப்புகள் வந்து சேரும். வெளியூர் பயணமும் நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இயந்திரங்கள் வாகனங்கள் பழுது வரலாம். ஜீரண கோளாறு ஏற்படலாம். உணவு கட்டுப்பாடு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும். 5ஆம் இடத்துல சனியும் ராகும் இணைஞ்சிருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் நன்மை வந்தாலும் அவங்களோட விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். மேலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அலைச்சலை குறைச்சிக்கிட்டால் நன்மைகளை பெற முடியும். அதே போல் ஜலதோஷம் காய்ச்சல் தலைவலி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது மருத்துவ சிகிச்சையால் குணமாகிடும். பொருளாதார ரீதியாக வசதி குறைஞ்ச மாணவங்களுக்கு
துலாம் ராசி அன்பர்கள் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. அது பண உதவியாகவோ பொருள் உதவியாக கூட இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையே கொடுக்கும். அம்மனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும். நன்மை வந்து சேரும். எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேர வாழ்த்துக்கள் நேயர்களே.